வாழ்க வளமுடன். நேற்று ஒரு பேஷண்ட் வந்தாங்க. திடீர்னு பார்வை ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க சார். இது என்ன காரணம்னு தெரியல, நிறையா ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு டீட்டெயில்டு ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்ததில் என்னென்னா, அவங்களுக்கு கண் செக்கப் பண்ணதில் கண்ணிலேருந்து மூளைக்கு போகிற நரம்புக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது. இதுக்கு பேர் நான் ஆர்த்ரைட்டிக் AION அப்படிம்பாங்க, ஆன்டீரியர் இஸ்கெமிக் ஆப்டிக் நியூரோபதி. கண்ணிலேருந்து மூளைக்கு போகிற ஆப்டிக் நர்வுக்கு போகிற பிளட் சப்ளை வந்து கம்மியாகுது. ஸோ இது எதனால் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போய் ஸ்டடி பண்ணி பார்த்ததில், ஸோ இந்த மைக்ரைன் தலைவலி இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் கம்மியாகுது அப்படின்னா, வேசோஸ்பாசம் சொல்லுவாங்க. இந்த ரத்த குழாய் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வரும். செகண்ட் வந்து ஸ்னோரிங். நம்ம ரொம்ப கொரட்டை விடுறாங்க அப்படின்னா, இந்த கொரட்டைனால் ஒரு படமே ஒன்று வந்திருக்குது, அவ்வளோ ப்ராப்ளமானது. இதனால் வந்து மேரேஜஸ் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து கண் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு பார்வை கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நம்ப முடியுது அவங்களுக்கு. எஸ், இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு முன்னாடிலாம் வந்து கண் திடீர்னு பார்வை போயிடுச்சுங்க அப்படிம்பாங்க. இது ஏன்னு தெரியாமல் இருந்தது. இது ஸ்னோரிங் இஸ் ஆல்சோ ஒன் திங். ஸோ இந்த முதல்ல வந்து இந்த ஸ்னோரிங்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு மெயின் காரணமே வந்து நம்ம கழுத்தில் முதல்ல சின்ன வயசுலாம் இருக்கிறப்போ அவ்வளோவா ஸ்னோரிங்லாம் வராது. வயது ஆக ஏன் ஸ்னோரிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கழுத்தை சுற்றி இருக்கிற சத பகுதியில் இருக்கிற அந்த மூச்சு கொள்ளாய் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரெக்கியாவுக்கு போகிற இடைவெளி வந்து கம்மியாயிடும். இந்த கம்மியாகுதுன்னா இது வந்து கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும் சுற்றி இருக்கிற மசில்ஸ். ஏன் அது அந்த இடைவெளி கம்மியாகுது? நம்ம ஃபேட்னால கம்மியாகுது. ஸோ இந்த ஃபேட்டை நம்ம கம்மி பண்ணோம். அண்ட் நம்ம அந்த பொசிஷனிங் இருக்குது, அது நம்ம உண்மையாலுமே ஸ்னோரிங்னால நமக்கு ரத்த ஓட்டம் மூளைக்கு போகிறது கண்ணுக்கு போகிறது கம்மியாகுதா அப்படிங்கிறத பார்க்குறக்கு ஒரு ஸ்டடி ஒன்று இருக்குது, ஸ்லீப் ஸ்டடின்னு. அது நான் உங்கள் வீட்லேயே அந்த மிஷின் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. அதை போட்டு நம்ம தூங்குறப்போ ரெகுலர் என்விரான்மெண்ட்டில் நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த இதை நம்ம போட்டு ஒரு ஸ்லீப் ஸ்டடி பண்ணிவிட்டு அது வந்து பாசிட்டிவ்னு தெரிஞ்சதுன்னா, சிபேப்னு ஒன்று இருக்குது, அந்த ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஆக்சிஜன் நல்லா ஃப்ளோ ஆகும் மூளைக்கும் கண்ணுக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம வராமல் தவிர்த்துக்கலாம். அண்ட் மைக்ரைன் தலைவலிக்கும் என்ன காரணம்னு பார்த்துட்டு அதுக்கான டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த சர்டன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணோம். லைக் காஃபிலாம் ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிறத அவாய்ட் பண்ணோம். இதெல்லாம் கேன் காஸ் மைக்ரைன். ஸோ இதனால் உங்களுக்கு இந்த ஆப்டிக் நர்வ் பாதிக்காமல் இருக்கிறது நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க, ஆர் நேரடியாக வந்து பாருங்கள். எனக்கு ஆமாங்க, எங்கள் வீட்டில் அவர் வந்து ஸ்னோரிங் நிறையா ரொம்ப கொரட்டி விடுறாரு, அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கொரட்டி விட்டுட்ருக்காங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பார்வையை நீங்கள் காப்பாற்ற முடியும். தேங்க்யூ. டாக்டர் சசி.